நண்பர்களே, இப்போ வடக்கர் கிளப்பட்டில இருந்து நம்ம நண்பன் தாங்க கோயம்புத்தூர்ல இருக்கான். வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்ன ஊர்ல ஒருத்தனுமே அடிச்சுட்டு இருக்கான். நான் உன்ன குழந்தைகிட்டே வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பேரு ஸ்டாலின். 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிக்க போறானா. 6 பாலுக்கு 3 சிக்ஸ், 6 பாலுக்கு 2 பால் எல்லாமே இருக்கலாம். கீழே சைகை கட்டதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் உனக்கு மட்டும் ஒரு சிக்ஸுமே கிடையாது. ஓகே தம்பி, கண்டிப்பா நீ அடிச்சிடலாம்ல. யாரில் போய் சேலஞ்சு போக போறீங்க? இந்த அவர் மாமா வந்திருக்காப்ல, மருமா வந்திருப்பாங்களே, எல்லாருமே சேர்ந்து குழந்தை கட்ட போறோம்னு வந்திருக்காங்க. அடுத்த வீடியோலாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. வடக்கர் கிளப்பட்டில இருந்து வந்து என்ன செய்தாங்கன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே தானே? கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். ஓகே பாய். நண்பர்களே, இப்ப அதே தான் 6 பால் 3 சிக்ஸ். நம்ம ஸ்டாலின் நண்பர் வந்திருக்காப்ல. இப்ப 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சு கொண்ட பேட்டை புடிட்டு போயே தீரும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல கடந்துட்டு வீடியோ பார்த்துட்டு சும்மா கிடக்காம இங்க வந்திருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு இப்ப என்ன பண்ண போறாங்க தான் பார்க்க போறோம். 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிக்கானா இல்லன்னு கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், ஆஹா வெயிட்ல வெளிய 6, third ball, ஐயா that ball, டெக்ஸ் கடை வரேன் நீ விடுறேன். fourth ball, ஆஹா 4, நல்லா கிட்ட வெளியல 2 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிப்பாங்களா இல்லையா? 4, கடைசி பால். அண்ணா ஒரு 6 மட்டும் அடிச்சிருக்காங்க. 4. ஓகே நண்பர்களே, கோயம்புத்தூர்ல தானே கிடக்கான். ஒன்னும் அடிச்சிட மாட்டான்னு நினைச்சாங்க. முத பால் போட்டேன். முத பால் மொரட்டு சிக்ஸ் அடிச்சு போட்டா. அதுக்கப்புறம் பயந்து போட்டிருக்கேன். எல்லாமே நல்ல பேட்டிங் தான். கொஞ்சம் மிஸ் ஆகிதாங்க. கீழே போயிட்டு ஆனால் எல்லாமே அடிக்கக்கூடிய பால். ஓகே சூப்பர் நண்பா, நீ வெளியே கிடந்தாலும் நல்ல பிளேயர் தான். கண்டிப்பா கலந்து சங்கும். ஸ்கூல் படிக்கும்போது நல்லா விளாடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டேன். பாய் பாய். ஓகே நண்பர்களே, இப்போ வடக்கு கிளப்பட்டில இருந்து எவர் தான் வந்திருக்காப்ல. ஆனா உங்க ஊர்ல நான் ஈஸியா 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சிருவேன். உங்க மாப்பிளை கொடுங்க, மாப்பிளையே பொழந்து கட்டுன்னு சொல்லியிருக்காப்ல. இப்போ 6 பால் 3 சிக்ஸ். மாப்பிளை ஓவரில் அடிச்சுட்டாருன்னா உனக்கு 2 பேட்டு சரியா? அப்படி அடிக்கலன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பேட்டுலாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது சரியா? 2 பேட்டு நீ தான் வாங்கி கொடுக்கணும். இப்படி தலையாட்ட கூடாது, வாங்கி கொடுத்துரும். ஓகே கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். பாய். ரெண்டாவது பால், மூணா பால், ஃபோர்த் பால், ஃபிஃப்த் பால், லாஸ்ட் பால். நண்பர்களே, எவர் வந்து 6 பாலுக்கு 3 சிக்ஸ் 4 நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். 2 4 தான் அடிச்சிருக்கான். 6 பாலுக்கு 2 4 தான் அடிச்சிருக்கான். எவர்சன் ஒன்றும் கிடையாது சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து விளையாண்டதே பெருசு. ஏன்னா எவர்சன் வந்து கிரிக்கெட் பிளேயர் கிடையாது. அவன் வந்து பெரிய கபடி பிளேயர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்லா கபடி விளையாடுவாப்ல. கிரிக்கெட் சரி இருந்தாலும் அண்ணா வீடியோ போடுதாப்ல. ஒரு வீடியோல வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காப்ல. யாரும் அவரை தப்பா நினைச்சிட வேண்டாம். 6 பாலுக்கு இருந்தாலும் 2 போல்ட் அடிச்சிட்டாப்ல. மாப்பிள ஊர்ல 2 4 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் சூப்பர்மா. ஓகே கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் அமிர்தமல்ல. நாங்கள் 2 ஒன்றா படுத்தா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கப்பல. இப்போ 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சு கொண்ட கொடுக்குதான்னு சொன்னாப்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு சரி பரவாயில்ல, ஓவரில் தான் அடிக்க முடியல. மாப்பிள ஓவரில் தான் அடிச்சு 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சுட்டேன்னா பேட் அவன்கிட்ட இருந்து பிடிங்கிற வேண்டியது ஏன் பொறுப்பு. கண்டிப்பா ஓகே தானே? கண்டிப்பா 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிக்க போறோம், பேட்டை பிடுங்க போறேன். நான் நம்புதேன் மாப்பிள முடியாது. காலத்தில் சந்திப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், சிக்ஸ், தேர்ட் பால், சிக்ஸ் ஆனா பால், லாஸ்ட் பால், போல்டு. நண்பர்களே, இருந்தாலும் கோயம்புத்தூர் இந்த ஸ்டாலின் உண்மையே ஒரு நல்ல பேட்டிங். ஏன்னா மாப்பிள ஓவரில் அவ்வளோ ஈஸியெல்லாம் சிக்ஸ் அடிக்க முடியாது. யாரும் அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சிக்ஸ் பலர்னு அடிச்சு போட்டான். மாப்பிளையே நல்ல பவுலிங்காக ஒரு 2 போல்ட் எடுத்துட்டான். ஸ்டாலின் வந்து இன்னும் ஸ்கூல் படிக்கும் போது இதை விட முரட்டுத்தனமாக விளையாடுவாப்ல. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் சூப்பர். விளையாடணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் பல நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக விளையாண்டு பார்த்தாச்சு. நீங்களும் விளையாடணும் ஆசைப்பட்டா கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிதானே? காலத்தில் சந்திப்போம். பாய். ஓகே நண்பர்களே, இப்போ வடக்கு கிளப்பட்டில இருந்து கபடி பிளேயர் சிம்சன் வந்திருக்காப்ல. என்னன்னா பாத்தீங்கன்னா சரி ஓகே கிரிக்கெட் தான் விளையாண்டு தான் பார்ப்போமே. 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சு உங்கள்கிட்ட பேட்டை பிடிக்க தான் பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்காப்ல. இப்போ 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்செல்லாம் பேட்டு இல்லாட்டா ஒன்றும் கிடையாது சரியா? ஓகே கண்டிப்பா காலத்தில் சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால், that ball,
பால். 6 அடிப்பாங்களா இல்லையா? 2 பால். 4. லாஸ்ட் பால் 6 அடிப்பாங்களா இல்லையா? ஓகே நண்பர்களே, வடகர் கிளப் பொறுத்த வரைக்கும் மெயினாவே அவங்க கபடி தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. வருஷம் டோர்னமெண்ட் கபடி டோர்னமெண்ட் தான் நடக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு சேலஞ்ச் நடக்குது, சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி விளையாண்டு பார்க்க வந்தவங்க தான் அவங்களாம். அதனால நீங்க கிரிக்கெட் என்ன அப்படி அடிக்காங்க நினைக்கணும், கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணதே ஒரு பெருசு தான். கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். பாய். ஓகே நண்பர்களே, வடகர் கிளப் பட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க கபடி டோர்னமெண்ட் தாங்க வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கிரிக்கெட்டுக்கு ஏன்டா வந்தாங்கன்னு கேட்காங்க. கிரிக்கெட் சேலஞ்ச் இப்படி நடந்துட்டு இருக்க அண்ணன், நாங்களும் கபடி சேலஞ்ச் ஒன்று வைங்க, 3 ரைடு வாங்க, நாங்க 2 ரைடு பிடிக்கும், முடிஞ்சா மோதி பார்ப்போம். கபடிக்கெல்லாம் நான் வரமாட்டேன் சரியா. இருந்தாலும் நைஸா இப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம கூடலான்னு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா நடக்காது. கிரிக்கெட் தான் இன்னைக்குமே, கபடிக்கு இன்னொரு ஆளை நான் ரெடி பண்ணுவேன் இதே மாதிரி சேலஞ்சுக்கு. ஓகேவா. இருந்தாலும் வடகர் கிளப்பட்டில் வந்து கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் ஸ்டாலின் வந்து கிரிக்கெட் பிளேயர் தாங்க, மற்றவங்க எல்லாருமே கபடி பிளேயர் தான். அவர் கபடி கோச்சர், இவர் வந்து கபடி ரைடர், அவர் வந்து டேசர் அப்படிதானே, ரைடர், எல்லாருமே ரைடர் தான். கண்டிப்பா நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எந்த பிளேயரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வரலாம், காலத்துல சந்திக்கலாம், மோதி பார்த்துலாம். கண்டிப்பா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. காலத்துல சந்திப்போம். டாடா பாய். ஓகே, தேங்க்யூ. பாய்.